இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கற்பிப்பவரும் அவர்களை வழிநடத்துபவரும் தாமே என எடுத்துரைத்து அவருக்கு செவி சாய்ப்பதன் பயன்களையும் செவி சாய்க்காமல் இருப்பதன் ஆபத்தையும் முன்மொழிகிறார். விவிலியத்தில் ஆண்டவராகிய கடவுள் தம்மையே தந்தை எனவும் தாய் எனவும் பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்துகிறார். தம் பணிகளாக அவர் இன்று குறிப்பிடுபவை 2. நான் உனக்கு கற்பிக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துகிறேன். இஸ்ரேல் மக்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய நியமங்களை கற்பிப்பது பற்றி இணைச்சட்டம் 6 எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தியதன் மேன்மையை இணைச்சட்டம் 8 வாசிக்கிறோம். கற்பிக்கிற ஒருவர் கற்றுக்கொள்கிற ஒருவருக்கு அறிவை வழங்குகிறார். வழி நடத்துகிற ஒருவர் வழி நடத்தப்படுகிற ஒருவர் தாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய உதவி செய்கிறார். கற்பித்தலும் வழி நடத்துதலும் மற்றவர் செவி கொடுத்தலில்தான் நிறைவு பெறுகிறது. ஆண்டவராகிய கடவுளுக்கு இஸ்ரேல் மக்கள் செவி சாய்க்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற பயன்கள் 3. 1. அவர்கள் வாழ்வு வளமை பெறும். 2. அவர்கள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். 3. அவர்களுடைய வழித்தோன்றல்கள் பலுகி பெருகும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு செவி சாய்க்க மறுத்ததால் அவர்கள் அழிவை காண்கிறார்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர் கடவுளின் திருமுனின்று அழிக்கப்படுகிறது. நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பணிகளும் தம் பணிகளும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என உணர்கின்ற இயேசு தம் சமகாலத்தவரின் மனநிலையை உருவகமாக எடுத்துரைக்கிறார். குழந்தைகள் சந்தை வெளியில் விளையாடுகிற விளையாட்டு ஒன்றை உருவகமாக காட்டி அடிக்கடி விதிகளை மாற்றிக்கொள்ளும் குழந்தைகள் போல இருக்கிறார்கள் என்றும் தங்களுக்கு இன்பம் தருகிற ஒன்றையே நாடுகிறார்கள் என்றும் கூறுகிறார். இறுதியில் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோர் அதற்கேற்ற செயல்களை செய்வதோடு அதற்கேற்ற பயன்களையும் பெறுவர். மெசியா வாசிப்பில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளை நிராகரிக்கிறார்கள். அருள் பொழிவு பெற்றவராக தங்கள் முன் நின்ற இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய முன்னோடியான திருமுழுக்கு யோவானையும் மக்கள் நிராகரிக்கிறார்கள். கடவுளின் ஞானமாக நம்மிடம் வருகிறார் இயேசு. அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்ய வேண்டும். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன? 1. ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கற்பிக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். எனில் அவரிடம் கற்றுக்கொள்ளவும் அவரால் வழி நடத்தப்படவும் நம்மையே அவருக்கு கீழ் தாழ்த்த வேண்டும். அமருகிற ஒருவரே கற்றுக்கொள்கிறார். கையை விரித்து கொடுப்பவரே வழிநடத்தப்படுகிறார். 2. சில நேரங்களில் வாழ்வின் முதன்மைகளில் நாம் செயலாற்றுவதற்கு பதிலாக குழந்தைகள் போல சாக்கு போக்கு சொல்கிறோம். ஏனெனில் செயலாற்றுதல் நமக்கு வழியை தருகிறது. ஆனால் அடுத்தடுத்த செயல்பாடுகள் என நகர்ந்தால் நாம் யோவான் போல, இயேசு போல
தொடர்ந்து முன்னேறிச் செல்வோம். இல்லையெனில் குழந்தைகள் போல வீதியிலேயே அமர்ந்திருப்போம். 3. நம் உறவு நிலைகளில் நாம் மற்றவர்களை பற்றி கொண்டிருக்கிற முன்சார்பு எண்ணங்களும் பயங்களும் எவை என அறிந்து அவற்றை நாம் களைந்துவிட்டு தாராள உள்ளத்துடன் அவர்களை ஏற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.